அருமையான பகல் பொழுதில் ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். நம்முடைய வாழ்வை உருவாக்குகிற ஒரு புதிய அனுபவத்திற்கு நேராய் நம்மை நடத்துகிற ஒரு தேவ செய்தி ஒன்றை சரித்திர புத்தகத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை இப்பொழுது வாசிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்க கேளுங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. யோசபாத் என்று சொல்லுகிற யூத ராஜாவினுடைய காலங்களில் அவருக்கு நேரிட்ட ஒரு சூழலை இந்த ராத்திரியில் இந்த பகல் பொழுதில் ஆவியானவர் நமக்கு உபபாடமாய் அவர் படிப்பித்து தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் ஆமென். இந்த யுத்தம் கர்த்தருடையது என்றார். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த நாளின் செய்தியினுடைய கன்க்ளூஷனை இப்பவே சொல்லி இருக்கிறேன். ஆமென். மோசேயின் காலங்களிலே ஆமென் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு. யோசபாத்தின் காலத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளில் அதனுடைய 20ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு உனக்கு முன்பாக இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. இந்த இடத்தில் தெய்வ மனுஷனாகிய யோசபாத்திற்கு விரோதமாய் 5 ராஜாக்கள் எதிராக எழும்பி அவருடைய ராஜ்யத்தை கெடுத்து போட அந்த இடத்திலே அவர் சொல்லும் பொழுது தன்னுடைய சுதந்திரத்தில் இருந்தவரை துரத்தி விடுவதற்காக தேவன் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடி யோசபாத்தை அழித்து போட, யூத ஜனங்களை அழித்து போட, யூத சாம்ராஜ்யத்தை அழித்து போடுவதற்காக ஆமென் 5 விதமான சுபாவம் கொண்ட 5 ராஜாக்கள் எதிரடையாய் எழும்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இந்த பகுதியில் நீங்க கவனிக்கும் பொழுது ஆண்டவரே மிக தெளிவாய் சொல்லுகிறார், தேவ மனுஷனே மிக தெளிவாய் சொல்லுகிறார், இந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு. அப்ப நல்லா கவனிங்க. சில நேரங்களில் நமக்கு விரோதமாய், சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், சில நேரங்களில் நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாய், நம்முடைய திராணிக்கு மிஞ்சிய ஏராளமான கூட்டம் சில நேரத்தில் எழும்புவது உண்டு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எண்ணிக்கையை குறித்து பயப்படாதே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. பிரச்சனை பெருசா இருக்குன்னு சொல்லி நீ பயப்படாத. நபர்கள் பெருசா இருக்கிறார்கள் அப்படி நீ பயப்படாத. உன்னிடத்தில் இருக்கிறதை விட அவர்களிடத்திலே யுத்த ஆயுதங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு பயப்படாத. உங்களை விட அவர்கள் புத்தி கூர்வம் உள்ளவர்கள் என்று பயப்படாதே.
யோசபாத்தினுடைய காலத்தில் யோசபாத்திற்கு வந்த பிரச்சனைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல. அதான் அந்த வசனம் சொல்லுது, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இது தேவனுடையது. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க, பிரச்சனை நமக்கு வருகிறது, அந்த பிரச்சனை நம்முடைய கையில் இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை. எப்பொழுது நம்முடைய பிரச்சனை ஆண்டவருடைய கையில் கை மாறி விடுகிறதோ அதுக்கு பிறகு நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சுமக்காதிருங்கள், கர்த்தரிடத்தில் கை மாறி விடுங்கள். பவுல் ஒருமுறை சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. அப்போ பவுலுடைய ஒரு அனுபவம் என்ன? தன்னுடைய தேவை, தன்னுடைய பிரச்சனை, தான் அனுபவிக்கும் கஷ்டங்களை மரண பரியந்தம் தான் சுமக்கவில்லை, மாறாக தன்னால் சுமக்க முடியாத சில பிரச்சனைகளை ஆண்டவருடைய கையில் கொடுத்துவிட்டு, ஆமீன், அப்போஸ்தலனாகிய பவுல் மௌனமாயிருந்தார். இந்த இடத்துல யோசபாத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்க நல்லா கவனிக்கணும். முதல் வசனம் என்ன சொல்லுது? யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். ஆனா 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இது தேவனுடையது, இந்த யுத்தம் உன்னுடையது. அப்ப யோசபாத்தினுடைய பிரச்சனை ஆண்டவருடைய கைகளில் கைமாறப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரச்சனைகளை கைமாறி விடுங்கள், கஷ்டங்களை கைமாறி விடுங்கள், நெருக்கங்களை கைமாறி விடுங்கள். நீங்க கேட்ட சில வருத்தமேறிய வார்த்தைகளை கைமாறி விடுங்கள். இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சுமப்பது நல்லதல்ல, இது உங்களை பாரப்படுத்தி உங்கள் தரிசனங்களை நிறைவேறாமல் செய்துவிடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோசபாத்துக்கு வந்த பிரச்சனை ஆண்டவருடைய கைகளுக்கு செல்ல காரணம் என்ன? காரணத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இப்ப நீங்க நல்லா கவனிங்க, 2ஆம் வசனத்தை படிங்களேன். 2ஆம் வசனம், சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். நல்லா கவனிங்க, இந்த என்கேதியா என்கிற இடத்திற்கு ஆயத்தம் பண்ணின இடம் என்று அர்த்தம். என்ன அர்த்தங்க? ஆயத்தம் பண்ணின இடம். அப்போ யோசபாத்தை அழித்து விடுவதற்கு அந்த 5 ராஜாக்களும் திட்டமிட்டு பிளான் பண்ணி, ஆமீன், எங்க வருகிறார்கள்? என்கேதியா மட்டும், ஆமீன், வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், பாஸ்டர், சில பிரச்சனைகளை செய்ய பிளான் பண்றாங்க, சில தீமை செய்ய பிளான் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமீன், அவர்களையும் கர்த்தர் அறிந்தார். நீங்க நல்லா கவனிங்க, அவர்கள் இருந்த இடத்தையும் கர்த்தர் அறிந்தார், அவர்களுக்கு வரப்போகிற சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு திட்டமிடுகிறார், தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சத்துரு பிளான் பண்றான், திட்டமிட்டு என்கேதியா வரைக்கும் வந்திருக்கிறான். இப்ப என்ன நடக்குது? தோத்திரம் 3ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து, பாருங்க, இப்ப முதல்ல பிரச்சனையை கண்ட உடனே பயம். அவரும் மனுஷனா தான் இருந்திருக்காருன்னு,
அவருக்குள்ளே பிரச்சனைகளை காத்த உடனே பயம். என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ, என்ன செய்வனோ, எப்படி படிக்க வைப்பனோ, இந்த போராட்டத்தை எப்படி மேற்கொள்ளுவனோ, ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன், இந்த பயம். யோசபாத்துக்குள்ளே இருந்து பயத்தை ஆண்டவர் அறிந்து 15ஆம் வசனத்தில் சொன்னார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. உனக்குள்ள பயம் இருக்கா? ஆண்டவர் சொல்ற பயப்படாதே கலங்காது. அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் உணர்வுகளை அறிகிற தேவன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. கோபம் ஒரு உணர்வு தானே, சிரிப்பு உணர்வு தானே, அப்புறம் பயம் ஒரு உணர்வாக்கும் உணர்வு. அப்போ யோசபாத்திற்குள்ளே பயம் வந்ததை ஆண்டவர் கண்டு அல்லது ஆண்டவர் அறிந்து ஆண்டவர் உணர்ந்து யோசபாத்தை பார்த்து சொல்லுதார், நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு பகல் வேளை இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஏதேனும் காரியங்களை குறித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படவும் வேண்டாம், கலங்க வேண்டாம், அதை நான் பார்த்து கொள்வேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். சத்தமா சொல்லுங்க, தைரியமா இருக்கு, கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அப்ப இந்த நிலையில் தேவ மனிதனாகிய யோசபாத்தையும் யூத ஜனங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து வருகின்ற வார்த்தை தொட்டு அவர்களை தேற்றி திடப்படுத்துவதற்கான காரணம் என்ன? நல்ல கவனிங்க, பிரச்சனை என்னுடையது, ஆனால் இப்பொழுது அந்த பிரச்சனை என்னுடைய கையில் இல்லை. யாருடைய கையில் இருக்கிறது? ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அதனால தான் இயேசு அழகா சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகள் சென்றடைய வேண்டும். நல்லா கவனிங்க, நிறைய பேரை பாருங்க, எப்போ அழுதுகிட்டே நடப்பாங்க, எப்போ வேதனைப்பட்டுக்கிட்டே நடப்பாங்க. வீட்டில் இருந்தாலும் சரி சோக முகம், பஸ்ஸில் போனாலும் சரி சோக முகம், அப்புறம் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி சோக முகம். எப்போ பாருங்க, யார் என்ன ஜோக்கு பண்ணட்டுமே அப்படின்னு 2 தடவை குலுங்கிட்டு நிறுத்திடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க சோகமாக இருக்காங்களாம். ஆனால் அவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி இருக்காங்க? சோகமா இருக்காங்க. சோகமா இருக்கிற ஆமென் எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்றேன், இன்னும் புத்தி தெளியாத விசுவாசிகள் நீங்க கவனிங்க. ஆமென். யோசபாத்தினுடைய பிரச்சனை ஆண்டவருடைய கரத்தில் செல்ல காரணம் என்ன? யாருடைய முகத்தில் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம வேதத்தில் படிச்சா நாங்க பாருங்களேன், தோத்திரம் 3வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, கைகளை உயர்த்தி வரலேலூயா சொல்லுங்க. முதலாவது, ஆண்டவரை தேடுகிறவனுடைய பிரச்சனை ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும், அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பிரதர், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவரால் தீர்வு வர வேண்டுமானால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுவதில் எந்த காரணத்தையும் சொல்லி பழகாதே. அதுதான் உன்னுடைய தோல்வி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சிலரை பாருங்க, பிள்ளை வளர்ந்தா பிள்ளைய காரணம் சொல்லுவாங்க. பிள்ளை இருக்கவே மாட்டா பாஸ்டர். மாடு வாங்கியாச்சு, மாடு வாங்கியது வரைக்கும் மாட்டை தாரு.
மாடு வாங்கின பிறகு பிள்ளை தாரும் கூட்டத்துக்கு வராம பிள்ளருக்கு போயிடும். தொழில் வருகிறது வரை தொழில் இல்லை அப்பா எனக்கு ஆண்டவரே நாளுவான். தொழில் வந்த பிறகு சொல்லுவோம், பாஸ்டர் ஐ ஆம் சோ பிஸி, உட்கார்ந்து இருக்க கூட நேரம் இல்லை, இனி படுத்தா தான் வருவேன்பா. ஆனா பைபிள் சொல்லுது, ராஜா நீ சுமக்கிற பிரச்சனைகளை ஆண்டவருடைய கரம் செல்லுகிறவனாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய தனிநபர் வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை தேவனை தேடுகிற சபையாய், தேவனை தேடுகிற பிள்ளையாய் இருக்க வேணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. கர்த்தரை சோதரம் எப்ப தேடணும்? அதிகாலமே, உலகம் எழும்புறதுக்கு முன்னே, சமுதாயம் விழித்துக் கொள்வதற்கு முன்னே, எல்லா வேலையும் செய்வதற்கு முன்னே. அப்போ யோசபாத்துக்கு ஒரு உண்மை தெரிந்தது, என்னுடைய பிரச்சனை ஆண்டவருடைய கரங்களுக்கு செல்ல வேண்டுமானால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் தெய்வத்தை தேடணும். தெய்வத்தை தேடாம நீ உண்டாக்குற பணத்தை தெய்வம் ஊதுவார், அது உனக்கு ஆபத்து. ஏன்னா நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம், ஆலயத்தை தேட மாட்டோம், காரணம் சொல்லிட்டே இருப்போம். ஆனா பணத்திற்காக பிரயாசம் போகும், கணக்கை கூட்டி கழிச்சு பார்த்து 5 பைசா பிரயோஜனம் இருக்காது. அதற்கு காரணம் என்ன? இறை தேடுதல் இல்லாத மாம்சத்தின் பிரயாசம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இறை தேடுதல் இல்லாத மாம்சத்தின் பிரயாசம் வருத்தத்தை கொண்டு வரும். ஆனா இந்த இடத்துல யோசபாத் தேவனை தேடினார். தேடுதல் 2 வகைப்படும் மக்களே, தேடுதல் 2 வகைப்படும். நம்ம இருக்கிற இடத்தில் ஆண்டவரை தேடுதல், ஆண்டவர் வெளிப்படுகிற இடத்துல கர்த்தரை தேடுதல். அதிகாலையில் தேடணும். உங்க வீட்டில் அதிகாலையில். இப்ப சொல்லுவோம், பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணத்தான் செய்யும். எங்க? வீட்டில். ஆராதிக்க எங்க? வீட்டில். நான் வசனம் எல்லாம் படிக்க எங்க? வீட்டில். எல்லா கூட்டத்தில் இருப்பேன் எங்க? லைவ்ல, வீட்டில். ஆனா யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் 2 தேடுதலும் இருந்தது. 2 தேடுதலும் இருந்தது. வீட்டிலே தேடுதல் இருந்தது, அறைக்குள்ளே தேடுதல் இருந்தது, குடும்ப ஜெபத்தில் தேடுதல் இருந்தது, தனி அறையில் தேடுதல் இருந்தது. அந்த மனிதனை 4ஆம் வசனம் வாசிங்க, உங்களுக்கு இன்னும் புரியும். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்தும் அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேடுதல் வேற, ஆனா இந்த தேடுதல் வேறு. தனக்கு நெருக்கம் வந்த பொழுது தேவனை தேடுவதற்கு தீர்மானித்த யோசபாத் சொல்லுகிறார், பிள்ளைகளே இருக்கிற இடத்திலே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தெய்வத்தை தேடாதே. வா, தெய்வம் வெளிப்படுகிற, தெய்வ கிருபை வெளிப்படுகிற, வசனம் வெளிப்படுகிற, நன்மை வெளிப்படுகிற, வாக்குத்தத்தம் வெளிப்படுகிற ஒரு தெய்வ சமூகம் உண்டு. வா போவோம். அல்லேலூயா. எங்கே? ஆலயத்திலே. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருடைய பிரச்சனையை ஆண்டவர் தன்னுடைய பிரச்சனையாக எடுத்துக் கொள்ளுகிறார் என்று சொன்னால், சூழ்நிலைகளை பாராமல், பிரச்சனைகளை பாராமல், காரணத்தை சொல்லாமல் தேவனுடைய ஆலயத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை தேடுவதற்கு எவனொருவன் முக்கியப்படுத்துகிறானோ அவனுடைய பிரச்சனை அது அவனுடையதல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் பண்ணணும். எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ஆலயத்தில் என்னுடைய கால் பட நான் மறுக்க விடவே மாட்டேன். மகனே, தெய்வ பிள்ளையே, சகோதரா, உன்னுடைய சூழ்நிலை மாறணுமா? ஆண்டவருடைய ஆலயத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து தெய்வத்தை தேடு.
உன் நிலைமைக்கு ஒரு மாற்றத்தை பரலோகம் கட்டளையிடும். பரலோகம் கட்டளையிடும். பரலோகம் கட்டளையிடும். காரணம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வாதம் வெளிப்படும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வாக்குத்தத்தம் வெளிப்படும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விடுதலை வெளிப்படும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஞான திருஷ்டி வெளிப்படும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தரிசனம் வெளிப்படும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விடுதலை வெளிப்படும். இன்றைக்கு ராத்திரி பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ என்னுடைய ஆலயத்தில் வந்து என்னை ஆராதிக்கிற சில பிள்ளைகளுக்காக என் கரம் வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. தேவனுடைய சமூகத்தில் யோசபாத்துக்கு இருந்த 3 விதமான அறிவுகளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. நெருக்கம் வந்த பொழுது நிறைய பேர் தெய்வத்தை விடுவாங்க. பிரச்சனை வருமம் பலரும் தெய்வத்தை விடுவாங்க. ஆனா யோசபாத்துக்கு இருந்த 3 விதமான அறிவு. ஒன்று, ஆமே ஸ்தோத்திரம், தெய்வத்தை தேட வேண்டும் என்ற அறிவு. தெய்வத்தை தேட வேண்டும் என்ற அறிவு. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற அறிவு. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்ற அறிவு. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தால் சூழ்நிலைகளுக்கு மாற்றம் வரும் என்ற அறிவு. அதனாலதான் பிரச்சனை, பயம், திகில், வேதனை, கஷ்டம் வந்த பொழுது தேவனுடைய ஆலயத்திலே போகும்படி தன்னுடைய ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லுதே, சில நேரத்தில் வாழ்க்கையில் அனுகூலம் இல்லாத சில சூழ்நிலை வெளிப்படும். பிரச்சனைக்கு ஏதுவான சில சூழ்நிலை வெளிப்படும். அந்த நேரத்தில் புருஷ மனைவியை பார்த்து சொல்லணும், கொஞ்சம் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை இருக்கு, பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடு, நம்ம ஒரு நாள் ஆலயத்தில் போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? குடும்ப தொழிலில் கொஞ்சம் கஷ்டம் தெரியுது, கையிட்டு செய்கிற வேலையில் கொஞ்சம் கஷ்டம் தெரியுது, வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் சலச்சலப்பு இருக்கு, இடையில இருந்த சமாதானம் இல்லை. அதனால ஒன்று செய்வோம், பிள்ளைக்கு ஒரு நாள் லீவை போடு, நானும் ஒரு நாள் லீவை போடுதேன். அம்மா பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் காலையிலிருந்து ராத்திரி வரை ஆலயத்தில் போய் இருப்போம். ஏன்னா உபவாசம் கூறி தெய்வ சமூகத்தில் வந்து தெய்வத்தை தேடினா சூழ்நிலை மாறுச்சு. கடன் பிரச்சனை அதிகமாகும்போ ஓடிவா தெய்வ சமூகத்தில். தொழிலில் வேலை இல்லாத நிலைமை இரும்போ ஓடிவா தெய்வ சமூகத்தில். அன்னைக்கு ஆராதனை இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாஸ்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாஸ்டமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வா, ஒரு மூலையில இரு, தெய்வ சமூகத்தில் அமரு, உபவாசம் பண்ணு, ஆண்டவரிடத்தில் அழு, உன் நிலைமை மாறும். ஆண்டவரை தேட முடியுமா? அதை செய்கிறது, அதை செய். சத்துரு எதிராக எழும்புகிறானா? உலகம் எதிராக எழும்புகிறதா? சமுதாயம் உனக்கு விரோதமா எழும்புகிறதா? சத்துரு சவால் விடுகிறானா? இன்னைக்கு தீர்மானம் பண்ணு, இந்த ஆலயத்திலே தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய ஆமேன் கால்கள் முடங்கும். எத்தனை பேருக்கு ஆமேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் சென்று தெய்வத்தை ஆராதித்தால் என்னுடைய சூழ்நிலைகளுக்கு மாற்றம் வரும் என்று, தெய்வத்தை தேடினால் என் சூழ்நிலைக்கு மாற்றம் வரும் என்று, தெய்வ சமூகத்திற்கு சென்றால் எனக்கு மாற்றம் வரும் என்று யோசபாத்துக்கு இருந்த அறிவுக்காய் என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. ரெண்டு முதலாவது, தெய்வத்தை தேடினால் எனக்கு மாற்றம் வரும் என்ற அறிவு. 2, இவர் என்ன செய்திருக்கலாம்? எப்பா அவரவர் வீட்டில் இருங்கன்னா நீ 6 மணியிலிருந்து 7 மணி வரை வீட்டில் இரு, நீ 7லிருந்து 8 வரை வீட்டில் இரு சொல்லி இருக்கலாம். ஆனா தெய்வ மனுஷனுக்கு ஆலயத்தில் வர வேண்டும் என்ற அறிவு இருந்தது. தேவனுடைய சமூகத்தை குறித்த அறிவு. எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல தேடுதலை குறித்த அறிவு, 2 ஆலயத்தை குறித்த அறிவு. ஆமே, எப்பவுமே புரியணும்,
எல்லா பிரச்சனைக்கும் முடிவு தெய்வ சமூகத்தில் உண்டு. எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் தெய்வ சமூகத்தில் உண்டு. அதனால தான் அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தில் வந்து பிரச்சனைக்கு பரிகாரம் தேடினாங்க. இரண்டாவது அறிவு தேவ சமூகமாகிய ஆலயத்தை குறித்த அறிவு. ஒன்று, இறை தேடுதலை குறித்த அறிவு. ரெண்டு, ஆலயத்தை குறித்த அறிவு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தெய்வம். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. மகளே, இந்த வசனத்திலிருந்து யோசபாத்துக்கு தான் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்த அறிவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வத்தை தேடுவதை குறித்த அறிவு, ஆலயத்திற்கு செல்வதை குறித்த அறிவு, தான் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்த அறிவு. அவர் அழகாய் சொல்லுகிறார், எப்பா ஒருவனும் உங்களை எதுக்க முடியாதுப்பா. அல்லேலூயா. என்ன சொன்னார்? அந்த வார்த்தையை சொல்லுங்க பிரதர். கடைசி வசனம் என்ன சொல்லுது? ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாதுப்பா. என்னை எதுக்க முடியும், ஆனா நான் தேடுகிறவரை எதுக்க முடியாது. என்னை எதுக்க முடியும், ஆனா நான் ஆராதிக்கிறவரை எதுக்க முடியாது. தன் தேடுதலை குறித்த அறிவு இருந்துச்சு. 2, தன் ஆலயத்தை குறித்த அறிவு இருந்துச்சு. 3, தன் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்த அறிவு இருந்துச்சு. இந்த பிரச்சனையினால் இந்த பிரச்சனைகளை விட இயேசு பெரியவர். இந்த 5 ராஜாக்களை விட இயேசு பெரியவர். இந்த சவால்களை விட இயேசு பெரியவர். இந்த அறிவு இருந்ததுனால தான் இத்தனை வருஷம் இந்த ஊர்ல நிக்க முடிஞ்சது. அல்லேலூயா. இல்லைன்னா இதுக்கு முன்ன தொடச்சிருப்பாங்க. இந்த அறிவு உடனே பார்த்தார். தேடுதலை குறித்த அறிவு, ஆலயத்தை குறித்த ஆராதனை குறித்த அறிவு, தெய்வத்தை குறித்த அறிவு அவரில் வெளிப்பட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இனி நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போன. இனி நான் பார்த்துக்குவேன், நீ உன் காரியத்தை பாரு. பிரதர், இன்னும் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகும். உன் பிரச்சனையை ஏன் நீ சுமக்க தெரியுமா? இந்த அறிவில்லாதனால. ஜனங்கள் அறிவில்லாய்மையினாலே கெட்டு போகிறார்கள். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. இந்த அறிவில்லை. ஐயோ, தெய்வத்தை தேடுனா என் பிரச்சனை எல்லாம் மாறுமே. இந்த அறிவில்லாதனால. ஆலயத்திற்கு போய் தெய்வத்தை மகிமைப்படுத்தினா என் பிரச்சனை எல்லாம் மாறுமே. இந்த அறிவில்லாதனால. நான் ஆராதிக்கிற தெய்வத்தால் இது ஒண்ணும் இல்லையே, தெய்வத்தால் கூடுமே. இந்த அறிவில்லாததுனாலயா துன்மார்க்கனுக்கு முன்ன போய் கையை கட்டிட்டு நிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு பகல் வேளை கத்த சொல்லுகிறார். யோசபாத்தினிடத்தில் இருந்த 3 விதமான அறிவு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.